கொஞ்சம் கீழே இருக்குங்க தலைவர்களே, கொஞ்சம் எங்க வீட்டுக்காரங்க தெரியணும்ல, வீட்டுக்கே கீழே இருக்கு. அவங்களுக்கு ஹைட்டுப்பா, அவங்க முகம் தெரிய மாட்டேன், தலை மட்டும் தெரியுது. கொஞ்சம் கீழே இருக்குங்க. சொல்லுங்க தம்பி. ஜனநாயக கடமை ஆட்டிருக்கேன். காலையிலே எழுந்து எல்லா எங்க வாக்குச்சாவடி முகவர்கள்லாம் எழுப்பி விட்டு அவங்களாம் அலாட் பண்ணி எல்லாத்தையும் வாக்குச்சாவடிகள்லாம் போக வச்சு ஒவ்வொரு பகுதிக்கும் சொல்லி இருக்கிற அனைத்து பூத்துகளையும் 976 பூத்துகள்லையும் வாக்குச்சாவடி முகவர்களை அனுப்பியிருக்கோம். அனுப்பிட்டு நான் குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே வந்து என்னுடைய ஜனநாயக கடமை, என்னுடைய குடும்பத்தோட என்னுடைய துணைவியார், என்னுடைய இல்லத்தரசி, என்னுடைய மூத்த மகள், என்னுடைய மருமகன் எல்லாரும் வந்து இது பண்ணி தேர்தலுக்கு பின்னாடி அதிமுக வந்துரும்னு உறுதியா சொல்றாரு ஓ பன்னீர்செல்வம். அவங்க கிட்ட யாருக்கிட்ட பலாப்பழத்தை தூக்கிட்டு வச்சிருக்கவர் வந்துடும் அவரா பலாப்பழம் ஈக்கல்னா போகுமே ஒழிய அதிமுக தொண்டை ஒருத்தங்க கூட போக மாட்டான். சொல்லுங்க என்ன வேற என்ன? சட்டமன்ற தேர்தலில் இருக்கிற ஆர்வம் நாடாளுமன்றத்தில் தெரியல. நீங்க பாத்தீங்களா ஓட்டு போட வர்றாங்க? பொதுவா வந்துங்க இந்த தேர்தலில் இப்ப ஓரளவுக்கு இப்ப நான் கேட்டேன், வாக்குச்சாவடி போலிங் ஆபீசர்கிட்ட கேட்டேன், நல்லா போகுது சார் அப்படின்னாரு. ஏறத்தாழ 1300 ஓட்டு மொத்தத்தில், இது வரைக்கும் 370 ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒவ்வொரு விதமான வரவேற்பு இருக்கும். இருந்த போதிலும் இதில் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி இன்னைக்கு வாக்காளர்களை மத்தியில் அவங்க அழைத்து வர்றதில் முனைப்பு காட்டிருக்காங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு தானும் அடையாளப்படுத்துகின்ற வகையில் இந்த தன்னுடைய கட்சியை வளர்க்கின்ற முறையில் தமிழகத்தில் அவங்களும் ஒரு கூட்டணி வைத்து கொண்டு இன்றைக்கு அவங்களும் வாக்காளரை சந்தித்து அழைத்து வருகிறார்கள். எனவே நாம் வாக்குப்பதிவு என்பது இப்பொழுதே முடிவு கட்ட முடியாது, போக போக அது கூடலாம். மாலை வரைக்கும் இருக்கு, 6 மணி வரைக்கும். எனவே இப்பொழுதே எதையும் கணிக்க முடியாது. அதனால நல்லா தான் வாக்குப்பதிவு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு குறைஞ்சபட்சம் எப்படி 80% பதிவாகும் நினைக்கிறேன். பாஜக 400 சீட் வந்துருமா சார்? ஆண்டவனுக்கு தான் தெரியும். மக்கள் எந்த தீர்ப்பை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பிரதமர் யாருங்கிறதான சார் இப்ப தேர்தல்? பிரதமர் பத்தி இல்ல, பிரதமர் அது கரெக்ட் தான். பிரதமருங்க நாங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து வர்றவங்க சொல்றதுதான் பிரதமர். எனவே எங்களை பொறுத்தளவு தமிழ்நாட்டின் உரிமை, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதும் தமிழ்நாட்டுடைய வளத்தை காப்பாற்றுவதற்கும் நாங்கள் குரல் கொடுக்கின்ற வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு மாநில கட்சியும் என்ன முடிவெடுத்ததோ அதைத்தான் நாங்களும் எடுத்துக்கொண்டோம். அதனால யாருமே இப்ப இந்தியா கூட்டணியில கூட யாரும் பிரதமர்னு சொல்லல. அதனால பாரதிய ஜனதா மட்டும்தான் மோடின்னு சொல்றாங்க. இன்னும் அதற்கு ஒரு தலைமை இருக்கு, அவங்க சொல்லல இன்னும். ஏன்னா 2 முறைக்கு மேல பாரதிய ஜனதாவில் ஒருத்தர் வந்து பாரத பிரதமர் இருக்க முடியாதுன்ற மாதிரிலாம் ஒரு இது சொல்லுவாங்க. அது எப்படின்றது தெரியல. எப்படின்றத தேர்தல் வந்த மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் முடிவெடுத்த பிறகுதானே எதுவுமே. நீங்க அதிக சீட் வாங்கினா யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? நாங்க அதே சீட்டு வாங்கினா எங்க தமிழ்நாட்டுக்கு யாரு நன்மை செய்வாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு தான் கொடுப்போம். எவ்வளவு சீட் வாங்க? நாங்க 40க்கு 40 தான் செய்வோம். மக்கள் எங்களோட நீங்க நாட் ஃபார் ஜோக், இன்னைக்கு மக்கள் போற இடங்கள்லாம் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கறாங்க. எங்களுடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளராக இருக்க டாக்டர் சரவணனே அவரே மகிழ்ச்சி அடைகிறார். அவரே பாத்தீங்கன்னா நாங்க எங்க கழக தொண்டர்கள்லாம் ஒரு தோழமை கட்சியெல்லாம் ஒரு இடத்துல நின்று வரவேற்பு கொடுக்கறாங்க. ஆனா அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த வழியில போகும்போது மக்களே வந்து கையை காமிக்கிறாங்க, ரெட்டலையே காமிக்கிறாங்க. இன்னும் புரட்சி தலைவருடைய சின்னம், கண்டெடுத்த சின்னத்திற்கு இன்னும் மரியாதை, மதிப்பு மக்கள் மத்தியில் அசைக்க முடியாது. அதை சின்ன பிள்ளைகள் 8 வயசு 7 வயசு பிள்ளைகள்லாம் கூட ரெட்டலை காமிக்குது. ஆக இந்த அளவுக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னம் எவ்வளவு பதிந்திருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த திமுக இடையிலானதான் தொடர்ந்து நீங்க வலியுறுத்தி வந்திருக்கீங்க. ஆமா, இந்த கருத்துல மாற்றம் ஆயிருக்குங்களா? நிச்சயமாக மாற்றம் இருக்காது. தமிழ்நாடு என்பது திராவிட பூமி. இந்த திராவிட பூமியில எங்க தலைமையில 2 இயக்கங்கள் தலைமையிலான கூட்டணிக்கு தான்
மக்கள் வந்து ஆதரிப்பாங்க. காரணம் நாங்கள் வந்து சும்மா மேல்படியாக நாங்கள் சொல்லலை. எங்களுடைய கழகத்தினுடைய இரு கழகங்களுடைய கிளைகள் வந்து விரிந்து பறந்திருக்கு. அனைத்து வாக்குச்சாவடியும் நாங்கள் முகவரி போட்டிருக்கோம். அது ஒரு பெரிய இது. சில கட்சிகளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடையாது. எனவே சில கிராமங்கள்லாம் வாக்குச்சாவடியில் இருக்க ஆளே போட முடியாது. அந்த மாதிரி இருக்கு. அதனால எங்களுடைய கழகம் தான் இன்றைக்கு 2 கழகங்களும் ஏறத்தாழ நாங்கள் 52 ஆண்டுகள் தமிழகத்திலே ஆட்சியில் இருந்திருக்கோம். சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்கோம். ஓகே.